வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதிஸ். வளர பெருமானும் சாகாக்கலையும் பிறப்பை தவிர்த்தலும் இறப்பை தவிர்த்தலும் பிறந்து வளர்ந்து உலகியல் இன்ப துன்பங்களிலேயே உழன்று ஒரு சிறிதும் மெய்யுணர்வு இன்றி வாழ்ந்து இறப்பது உலகியல் வாழ்வில் பொதுவாக காணப்படும் நிலை. பிறந்து வளர்ந்து உரிய கல்வியால் மெய்யுணர்வு பெற்று உலகியல் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து ஐம்புலன் அடக்கம் அவா அறுத்தல் முதலிய நற்பண்புகளில் தோய்ந்து பக்தி தியானம் தவம் யோகம் முதலான நெறிகளில் பழகி முக்தி அடைகின்றவர்களும் உலகியலாரை போல இறப்பதுதான் முடிவா? உலகியல் மக்களும் இறப்பார்கள், முக்தி அடைகின்றவர்களும் இறப்பார்கள் என்றால் முக்திக்கும் இறப்புக்கும் என்னதான் வேறுபாடு என்று உண்மை முத்தி நிலை என்னும் நூலில் யாழ்ப்பாணம் திரு ச. கந்தையா பிள்ளை அவர்கள் வினவுகிறார். முக்தி அடைவார்க்கு இறப்பு வருவதால் குற்றம் எதுவும் இல்லை என்பது உண்மையானால் மாணிக்கவாசகர் செத்தே போனால் சிறியாரோ என்று பாடுவாரா? பெரும்பாலான சமய பெரியோர்கள் பிறப்பை நீக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். இப்படி அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் பிறந்த பின் இறத்தல், இறந்த பின் பிறத்தல் என்று முடிவின்றி நிகழும சுழற்சியில் இருந்து விடுபட்டு உயிர் அலைவின்றி முக்தி இன்பத்தை அடைதல் வேண்டும் என்பதே. பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி வரும் சுழற்சியில் எதை நிறுத்தி உயிர் முக்தி இன்பத்தை அடைவது? பிறப்பையா இறப்பையா? இது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. பிறந்தவர்கள் பிறப்பை அறுப்பது என்றால் இறந்து அதன் பின் பிறக்காமல் இருப்பது என்ற பொருளை தரும். இது பிறப்பு இறப்பு என்னும் சுழல் சக்கரத்தில் பிறப்புக்கு அடுத்து உடனே வரும் இறப்பை பொருட்படுத்தாது. அதனை அடுத்து வரும் பிறப்பை நிறுத்தும் முயற்சி பிறப்புக்கு அடுத்து முதலில் வரும் இறப்பை நிறுத்த துவது அன்றோ? பிறப்பு இறப்பு என்னும் சுழல் சக்கரத்தை நிறுத்துவதில் நேரடியான முயற்சியாக அமையும். இறப்பை நீக்கினால் பிறப்பு தானே நீங்கி விடாதா? இறந்த பின் பிறவி இல்லாத நிலையில் உயிர் இருக்கிறதா அல்லது மீண்டும் பிறந்திருக்கிறது என்பதனை அறிய வழி இல்லை. ஆதலால் ஓரியிர் பிறவிக்கு வந்த பின் பிறப்பு இறப்பு சுமர்ச்சியை நிறுத்தும் நேரடியான வழி, தெளிவான வழி, உறுதியான வழி இறப்பை தவிர்ப்பதே ஆகும். அதனாலேயே பட்டினத்தடிகள் பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுகான். இது எப்படியோ? அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே அதுகான் நல்மருந்துனக்கே என்று பிறந்த பின் இரவாமை அடைய முயற்சிப்பதே சிறந்தது என்ற கருத்தை உள்ளடக்கி பாடியிருக்கிறார். ஒன்று, சாம்பானும் முள்ளிச்செடியும் முக்தி அடையும் போது உடம்போடு மறைதல் சைவ சித்தாந்த கோட்பாட்டினை தமிழகத்தில் தழைக்கச் செய். மெய்கண்டாரின் உபதேச மரபில் வந்த உமாபதி சிவம் என்ற பெரியார் சிதம்பரத்தை அடுத்த கொற்றவன்குடி என்னும் ஊரில் திருமடம் அமைத்து வாழ்ந்து வந்தார். திருமடத்திற்கு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த பெத்தான் சாம்பான் என்பவர் தூய மனத்துடனும் பேரன்புடனும் விறகு சேகரித்து தரும் பணியை செய்து வந்தார். அவருடைய உண்மை தொண்டுக்கு உளம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு முக்தி கொடுக்க விழைந்து அந்தனர் போல் வடிவம் தாங் சாம்பான் முன் தோன்றி கைச்சீட்டு ஒன்றினை தந்து அதனை உமாபதி சிவத்திடம் சேர்ப்பிக்குமாறு கூறி மறைந்தார். இது கண்டு அதிசமித்த உள்ளத்தினராய் சாம்பான் கைச்சீட்டினை உமாபதி சிவத்திடம் தந்தார். அச்சீட்டில் அடியார் கெளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார் கெழுதிய சீட்டுப்படியின் மிசை பெத்தான் சாம்பானுக்கு வேதமுற தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை என்ற திருப்பாசுரத்தை கண்டு மகிழ்ந்த உமாபதி சிவம் சாம்பானுக்கு தீக்கை செய்தார். அப்போது பலரும் காண பேரொளி ஒன்று எழுந்தது. அதனுள் கலந்து சாம்பான் உடம்போடு மறைந்தார். சாம்பான் உடம்புடன் பேரொளியில் கலந்த நிகழ்ச்சியின் உண்மையையும் மேன்மையையும் உணராத அவரது மனைவி அச்சமும் அவலமும் அடைந்து அரசனிடம் முறையிட்டாள். அரசன் உமாபதி சிவத்தை சந்தித்து உரையாடிய பின் சாம்பான் உடம்போடு மறைந்து முத்தி பெற்றதை மெய் பிக்கும் வகையில் மீண்டும் அது போன்ற நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி காட்டுமாறு வேண்டினாள். உமாபதி சிவம் அதற்கு உடன்பட்டு மடத்தில் வளர்ந்திருந்த முள்ளிச்செடி ஒன்று பக்குவ நிலையில் இருப்பதை உணர்ந்து
அது முத்தி அடையுமாறு தீக்கை செய்தார். அப்போது ஓர் ஒளி தோன்றி அதில் முள்ளிச் செடி தனது தாவர உடம்புடன் கலந்து மறைந்தது. மேற்கண்ட நிகழ்ச்சியில் முத்தி கொடுக்க முறை என்று சிவபெருமான் கூறியவாறு உமாபதி சிவம் சாம்பானுக்கும் முள்ளிச் செடிக்கு முத்தி அளித்த போது சாம்பானின் உடம்பும் முள்ளிச் செடியின் உடம்பும் மறைந்த நிகழ்ச்சி. முத்தி என்பது இறப்பை தவிர்த்து உடம்புடன் ஒளியில் கலத்தலே என்ற உண்மையை எடுத்து காட்டும் நிலையிலும் இறப்பு நீங்குவதே பிறப்பு நீங்கியதற்கு சரியான அடையாளம் என்ற கோட்பாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. உலகவர் போல் உடம்பு இறக்க உயிர் முத்தி அடையும் என்று கூறுவதில் தமக்கு ஐயம் இருப்பதை தாயுமானவர் உலக நெறி போல் சடலம் ஓய உயிர் முக்தி இலகுமெனல் பந்த இயல்போ பராபரமே என்ற பாடலில் தெரிவிக்கிறார். மேற்கண்ட பாடலில் அவர் தெரிவித்த ஐயத்தை போக்குவது போல தேகம் யாதெனும் ஒரு சித்தி பெற ஜீவன் முத்தி ஆகு நெறி நல்ல நெறிஜையா பராபரமே என்ற கருத்தையும் அவரே தெரிவிக்கிறார். 2. சுத்த சாதக முறைக்கும் உண்மைகள். உடம்பை பிணமாக்கிவிட்டு உயிர் முத்தி அடைய இயலாது என்பதை காரண காரியங்களோடு விவாதித்து நிலைநாட்டுகிறது. சுத்த சாதகம் என்ற குமாரதேவரின் நூல் மேலோர் வடிவை எடுத்ததே யாகில் மேவு மேல் உடலெங்கே விழும். மேலொரு வடிவை எடுத்தது இன்றாகில் மேவுயில் உடலெங்கே விழா என்று கூறி உடல் வீழ்ந்து பிணமானால் உயிர் வேறு ஓர் உடலை எடுக்கும், அதாவது பிறக்கும், முத்தி அடையாது என்பதை சுத்த சாதகம் உறுதிபட கூறுகிறது. 3. வைக்குறள். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு வாக்கும் மனமும் இறந்த பொருள் காணில் ஆக்கைக்கு அழிவில்லை யாம். மேற்கண்ட உளவை குறள் நூலில் காணப்படும் பாடல்கள் உயிர் ஆணவம் முதலான மாசுகள் நீங்கி முத்தி அடைவதை உடம்பு காட்டும் இறப்பு நீங்கும் என வாக்கும் மனமும் இறந்து முத்தி கைவரப் பெறும்போது அருளாளர் தம் உடம்பு அழியாது என்றும் கூறுவது சிந்திக்க வேண்டிய செய்திகள். 4. முத்து தாண்டவரின் பிரார்த்தனை. முத்தியில் இறப்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை முத்து தாண்டவர் கட்டிலை விட்டு கிடத்தும் எண்ணாதே காலை கரங்களை கட்டு மென்னாதே கொட்டி முழக்கிட்டு கூ எண்ணாதே கோரணி கொள்ளாதே எட்டி ஒருவர் புலம்ப வராதே ஏழை பிணத்தை இடும் என்றிடாதே கட்டையின் மேல் வைத்து சுட்டு விடாதே கள்ள குழியில் புதைத்து விடாதே பட்டும் பணியும் தரித்து அயிலோர் வந்து பாவள்ளி குத்தாதே கிட்டியொருவர் சடங்கு செய்யாதே கற்பூர தீபம் போல் என்றன் உடலை கனக சபையில் கலந்து கொள்வாயே என்று சிவபெருமானிடம் பாடி வேண்டுகிறார். வள்ளற் பெருமானும் மரணத்தை தவிர்த்தலும். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டத்தில் தாமும் ஒருவர் என்று கூறும் வள்ளற் பெருமான் இறப்பை தவிர்க்க விரும்பியதில் வியப்பு ஒன்றும் இருக்க முடியாது. வள்ளற் பெருமாள் தாம் இயற்றிய ஜீவகாருணிய ஒழுக்கம் என்னும் உரைநடை நூலில் குடிக்கூலி கொடுத்து ஒருவன் வாடகை வீடு டில் குடியிருப்பது போ ஆகார கூலி கொடுத்து உயிர் உடம்பு என்னும் வீட்டில் வாழ்வதாக குறிப்பிடுகிறார்கள். தனக்கென அவன் சுதந்திரம் வீடு கட்டி கொண்டால் வேறு வீடுகளுக்கு குடிபோக தேவையில்லை. அதுபோல் நித்தியமாகிய அருள் தேகத்தை பெற்று கொண்டால் வேறு உடம்பு எடுக்க வேண்ட இயதில்லை, அதாவது பிறர் வேண்டியதில்லை என்ற கருத்தையும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஓர் உயிர் முக்தி அடையும் போது அருள் இன்பத்தை அனுபவிக்கும் போது உடம்பு மரணமின்றி விளங்கும் நித்திய தேகமாகிய அருள் உடம்பாக மாறும் என்றும் இந்நிலை எய்திய பின்புதான் பிறப்பு நீங்கும் என்றும் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அழ்பெருஞ்சோதி அழ்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அழ்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.